குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு இன்னொரு கொஷின் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ ரெண்டாவது வீடியோ போடுறேன். இது என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்பின கொஷின் தான். ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். அந்த ஆன்சரை நான் என் ஸ்டூடெண்ட்க்கு அனுப்பி வைக்கிறேன். சப்போஸ் அது கரெக்ட் இல்லைன்னா என்னோட ஸ்டூடெண்ட் அதை சொல்லுவாங்க. நான் என்ன தப்பு விட்டேங்கிறதையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். சரியா? சரி, இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை பார்த்துக்கோங்க. வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, லாம்டா கொடுத்துருக்காங்க. அந்த லாம்டாவை என்ன பண்ண போகிறாங்க, ஒரு மெட்டல் ஃபாயில் மேலே அந்த வேவ் படப்போகுது. இப்போ இந்த மெட்டல் ஃபாயில் மேலே அந்த வேவ் படப்போகுதுன்னா அந்த ஒரு எனர்ஜியோட தாக்கும் அந்த மெட்டலை, ரைட்? அந்த வேவ் லென்த் வந்து 248 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 10⁻⁹ மீட்டர், ரைட்டா? அப்போ இதோட எனர்ஜி இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். நான் இந்த மெட்டல் மேலே படப்போகிற அதனுடைய வேவ் லென்த் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 248. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நம்ம மெட்டலை எந்த எனர்ஜியை வச்சு இடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ மெட்டலோட த்ரெஷோல்டு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. த்ரெஷோல்டு எனர்ஜி 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்கிற எலக்ட்ரானு நம்ம கொடுத்த எனர்ஜிலேருந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வெளியே போன எலக்ட்ரான் என்ன செய்யும்னா, நான் கொடுக்குற எனர்ஜி ஒருவேளை எக்ஸஸாக கொடுத்துருந்தேன்னா, நான் இப்போ கொடுத்த எனர்ஜி இது த்ரெஷோல்டு எனர்ஜி E0ன்னு வச்சுக்குவோம். நம்மளா E0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இ வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் E0 மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியாக எடுத்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க டீப்ராக்லி வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க, டீப்ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க, எமிட்டட் எலக்ட்ரானோட டீப்ராக்லி வேவ்லென்த். டீப்ராக்லி வேவ்லென்த் வேணும் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது வெளியே வர்ற எலக்ட்ரானுடைய டீப்ராக்லி வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. டீப்ராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா H டிவைடட் பை √2m கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே எலக்ட்ரான் தான் எமிட் ஆகுது. ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதே யூஸ் பண்ணிக்கலாம். 6.6 போட்டுக்கிடலாம். கைனட்டிக் எனர்ஜி எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, லாம்டா ஓகே, ஆனால் எனக்கு இவங்க கொடுத்துருக்கிறது 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் E0 இருக்கு இல்லையா, அதை நான் எலக்ட்ரான் வோல்ட்டை இதாக மாற்றிக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19, ரைட்? 19 கூலும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்கள் ஜூலா மாற்றினா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது வந்து எவ்வளோ வரும்? 4.8 இன்ட்டு 10⁻⁻19 ஜூலில் வருது. இப்போ நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, H 6.6 இன்ட்டு 10⁻⁻34, C வந்து 3 இன்ட்டு 10⁸8, லாம்டா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 248 இன்ட்டு 10⁻⁻9 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து 6th டேபிளால் பண்ணுறேன்னா ஓகே. ஸோ நான் 4th டேபிளால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது 4 1.6 1.65 3 வருது. 1.65 இன்ட்டு 3. ஸோ இது தனியாக இருக்கட்டும். இதில் நான் இப்போ இந்த இ கண்டுபிடிச்சிக்கிறேன். தட் இஸ் இ 1.65 10⁻⁻38 10⁻�9 இருக்கு கீழே, அதனால 34 இருக்கு இல்லையா, 10⁻⁻25 வந்துடும். 25ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 10⁻⁻17 இருக்கு, இன்ட்டு 3 டிவைடட் பை 62. ஸோ நான் 62வால் பண்ணேன், டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஸோ 2 டைம்ஸ், ரைட்? 124 வரும். 165லேருந்து 124 போயிடுச்சு அப்படின்னா 26 36 41. ஸோ 410. ஸோ 62வால் பண்ணேன் அப்படின்னா 0.02410. ஸோ ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ், ரைட்? ஸோ 2 டைம்ஸ் பண்ணால் 124, ரைட்? ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ் வரும்ப்பா. 0.026 இன்ட்டு 3 வேல்யூ என்னதுடா? அப்படியே என் கூட சேர்ந்து செஞ்சுருங்க. நான் ஏன் கால்குலேட்டர் இல்லாமல் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 78. ஸோ 0.078 இன்ட்டு 10⁻⁻17. எனக்கு என்னன்னா 7.8 இன்ட்டு 10⁻⁻19 வருதுப்பா. ஓகே, நான் கொடுத்துருக்கிற எனர்ஜி அதிகமாக தான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற எனர்ஜி இ, அது E0ங்கிற எனர்ஜியை எடுத்துட்டு பேலன்ஸ் எனர்ஜியை தூக்கிட்டு கைனடிக் எனர்ஜியாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நான்
கைனடிக் எனர்ஜி வேணும்னா என்ன செய்யணும்? நான் கொடுக்குற எனர்ஜிலேருந்து இ நாட்டை மைனஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்போ 7.8லேருந்து நான் 4.8 மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 3 × 10⁻⁻19 ஜூல் வருது. அப்போது நான் அதை இங்கே பண்ணிக்கிறேன். 6.6 டிவைடட் பை into 10⁻34 2 × 9.1 × 10⁻31 கிலோகிராம். ஏன்னா எலக்ட்ரான் தானே போகுது. கைனடிக் எனர்ஜி வந்து 3 × 10⁻19. இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்குடா, மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து 6.6 × 10⁻34 வெளியே இருக்கட்டும், டிவைடட் பை இந்த 9 இருக்கு இல்லையா, அதை 3 வெளியே எடுத்துடுறேன். 10⁻50 இருக்கும் இந்த இடத்துல, அதனால 10⁻25 வெளியே எடுத்துடுறேன். இப்போ ரூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறது √6 மட்டும்தான். ஸோ √6 வேறு ஏதாவது வழி இருக்கா? 3 × 10⁻8. ஓகே, அவங்க டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. √6 அதாவது √2 × √3டா. அவங்க √3யோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. √2வோட வேல்யூ 1.414. பட் எனிவே பார்க்கலாம். ஸோ 6.6 அப்படின்னா 6.6 2.2 × 10⁻34 மேலே இருக்குது, கீழே 25 இருக்குது. அப்படின்னா மேலே வெறும் 9 மட்டும் இருக்கும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா வெறும் 9 மட்டும் இருக்கும். டிவைடட் பை √6. √6 இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டுக்கோங்கடா, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். 2.2 × 10⁻9 √6ஓட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். √6னா √2 × √3. √3யோட வேல்யூலாம் ஞாபகம் இருக்குண்டா. அவங்க √3யோட வேல்யூ 1.73 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு √2ஓட வேல்யூ 1.414. இது வந்து 1.73. இது நான் 1.4ன்னு எடுத்துக்கிறேன். 1.73 இருக்கட்டும். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1.4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.73 14th டேபிளால் பண்ணிக்கலாம். ஸோ 24, ரைட்? ஸோ 24.02 வருதுடா. 2.2 டிவைடட் பை 24.02 வருது. ஸோ 24.02 இல்லை, 2.4 வருது இல்லையா? ஆல்மோஸ்ட் 0.98 அப்படின்னு வரலாம். 0.98 ஏன்னா 2.4 2.2ல இன்ட்டு 10⁻−9. ஸோ 980 சம்திங், 98 யா 0.98 × 10⁻−9 நானோ, அதாவது 0.98 நானோமீட்டராக இருக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கம்மியான வேவ் லென்த் வர முடியாது. ஏன்னா நம்மளுக்கு லைட்டோட வேவ் லென்த்தே வந்து 10⁻−9 ரேஞ்சில் இருக்குது. இது வந்து அதையும் விட கம்மியான வேவ் லென்த்தாக இருக்குது கைனடிக் எனர்ஜி. ஸோ வேவ் லென்த் வந்து கூடணும். ஏன்னா 2 × மாஸ் கைனடிக் எனர்ஜி. ஏதாவது தப்பு விட்ருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 1 minute. நான் கேல்குலேட்டர்லேயே ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா 10⁻−9ங்கிறது ரொம்ப கம்மியான வேவ் லென்த்தாக இருக்குது. 6.6 divided by 3 divided by √6, right? .73. எனக்கு எஸ் அப்ராக்சிமேட்டாக 0.899 வருதுப்பா. சரி, செக் பண்ணிக்கலாமா? எனக்கு இதில் வேறு வருது, கேல்குலேட்டரில் பண்ணும்போது வேறு வருது. 6.6 டிவைடட் பை 2 உள்ளதாக இருக்கு இல்லையா, 3 டிவைடட் பை 1.414 1.73. ஓகே, 0.9 வருது. 0.9 × 10⁻−9 வருது. செக் பண்ணி பாருங்கள். என்னோட கேல்குலேஷன் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். 0.9னா இது இருக்கலாம், 0.9ஓட இருக்கலாம். நான் சரியாக பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இங்கே பண்ணாமல் இருந்திருக்கலாம். 0.9 × 10⁻−9 வருதுடா. ஆனால் இவ்வளவு கம்மியான வேவ் லென்த் எலக்ட்ரானுக்கு
இருக்கலாம். ஏன்னா எலக்ட்ரான்ங்கிறப்ப சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது இல்லையா? அதனால 0.9 × 10⁻⁹ வரலாம். ஆன்சர் கரெக்டாங்கிறத எனக்கு சொல்லுங்க. அப்படி கரெக்டா இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்து திருப்பி எந்த இடத்துல தப்பு விட்டேங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி சொல்றேன். சரியா? தேங்க் யூ.